மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு பதிவு பார்க்க போகிறோம். என்ன பதிவுனா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் ஸ்ரீலங்காவோட தமிழக எம்பியாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஆள் தெரிவிக்க விட்டா அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில வீடியோக்கள் ஷேர்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாப்புல, அண்ணன் சீமான உரிமையில் பேசுகிறது பார்லிமெண்டத்தில். அண்ணன் சீமானை வந்து சாமான்றது, ஆமைக்கறி திண்டார் 300 கிலோ திண்டார். ஒரு ஆமையை வந்துட்டு 1/2 கிலோ 300 கிராம் தான் இருக்கும். அவர் வந்துட்டு ஆமைக்கறி 300 கிலோ வேணும்னா விடுதலை புலிகள் எல்லாருமே இவருக்கு ஆமக்கறி ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காகவே படையை நடத்திருக்கணுன்ற மாதிரிலாம் ஏளனம் பேசுகிறாப்புல. அவரோட கடைசி ஆசை என்ன சொல்கிறாப்புல, பேசி அதெல்லாம் சொல்கிறாப்புல. இப்போ உள்ள தமிழ்நாட்டில் இருக்காப்புல கடைசி ஆசை என்ன சொல்கிறாப்புல, பார்லிமெண்டத்தில் பேசுகிறாப்புல, விஜய் முதலமைச்சர் ஆகிறத நான் பார்க்குறதா என்னோட கடைசி ஆசை அப்படி. சீமான் வந்துட்டு சீமானுக்கு விடுதலை புலிகளை பற்றி என்ன தெரியும்? சீமான் வந்துட்டு 5 நிமிஷம் பார்த்துருப்பாரோ 10 நிமிஷம் பார்த்துருப்பாரோ, அவருக்கு வந்து தலைவர் வந்து தோக்கலா என்ன சொல்லி கொடுத்தா சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல இருந்தார். யாரான்னு பார்த்தா நமல் ராஜபக்சேவை தோஸ்து ஃப்ரெண்டு. அவரோட ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே அவங்க வந்துட்டு அம்மா அப்பான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸு. யாருன்னு பார்த்தா இனதுரோகி. ஈழத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதினாங்களா, அந்த மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசிட்டு இவனை மக்கள் நம்பி இவனை பாராளுமன்றத்தில் உட்கார வச்சுருக்காங்க. எங்கன்னா ஸ்ரீலங்காவில் சொல்கிறேன். சீமான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணார்? திரள் நிதியை வாங்கிட்டு அவர் வந்துட்டு வாழ்கிறாரு. இந்த ஈழத்துக்காக சீமானோட பங்களிப்பு எதுவுமே கிடையாது. விஜய் பண்ணி தள்ளிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், சீமான் வந்து திறநிதி வாங்கினாப்புல, ஈழத்துக்காக ஒன்றும் பண்ணலை. சரி, விஜய் என்ன பண்ணாப்புல ஈழத்துக்காக? விஜய்க்கு நீ இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிற, ஈழத்து மக்களுக்காக நீ சிறையை கொடுப்பேன்ற மாதிரிலாம் நீ பேசுகிறீல. ஈழத்துக்காக விஜய் பண்ணது என்ன? அந்த நாகப்பட்டினத்தில் தூத்துக்குள்ளே ஒரு போராட்டம் பண்ணாப்புல. சரி, வேறு என்ன பண்ணாப்புல ஈழத்து மக்களுக்காக? இப்போ நீ கூட்டணி வச்சு இப்போ ஆட்சியில் உட்காந்துட்டாப்புல விஜய். யாரோட கூட்டணி வச்சுருக்காப்புல? காங்கிரஸ் கூட. இந்த காங்கிரஸ் தானே ஈழத்தமிழர் கொண்டாங்க, அது உனக்கு தெரியுமில்ல? யாரா நீ வந்து சீமானும் நீ மட்டும் பேசுகிற? ஈழத்தமிழை கொண்டு வச்ச காங்கிரஸோட கூட்டணி வச்ச விஜயை நீ ஆதரிக்கிற. அப்போ நீ எவன் இறக்கி விட்டேன்? அந்த ரூட் மாஃபியான்றாங்க, இல்லை விர்ச்சுவல் வாரியரா ரூட் மாஃபியா டிவிக்கு இவங்க வந்து உன்னை இறக்கி விட்டு இப்போ சீமானோட இமேஜை கெடுக்கிறதுக்கு உன்னை இறக்கி விட்டுருக்காங்க. விஜயலட்சுமி உன்னை வந்து இப்போ இறக்கி விட்டு இப்போ அண்ணன் சீமானுக்கு எதிராக பேச வச்சுருக்காங்க. இவர் வந்து விஜய் ஃபுல்லாக ஈழத்தமிழுக்கு நல்லது பண்ணி பல விஷயங்கள் பண்ணிட்டாலும் அண்ணன் சீமான் வந்து எதுவுமே பண்ணலை. அவ்வளோ ஏளனம் பேசுகிறேன் அந்த ஆள். இப்போது ஒன்று சொல்கிறேன் நான், என்னென்னா, அண்ணன் சீமான் ஈழப்பிரச்சனையும் அண்ணன் பிரபாகரனையும் இந்த புலிக்கொடியும் எடுக்கலைன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 17 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஈழம்னா என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் அப்பயே குழி தோண்டி போச்சிருப்பாங்க. எவனுக்கு தமிழ்நாட்டில் இப்போயே நிறைய பேருக்கு தெரில. ஒரு சில மீடியாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, தலைவர் பிரபாகரன் ஃபோட்டோ போய் காமிக்க, யாருன்னு கேட்டால் ஒருத்தவனுக்கு தெரில. நாய்களுக்கு இப்போயே தெரில. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு, இவ்வளோ பரப்புரை பண்ணுறோம், தமிழ் தேசியம்னா என்னென்னு சொல்கிறோம், ஈழத்தில் நடந்தது என்னென்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்கிறாரு, தம்பிகள் நம்ம சொல்கிறோம், நிறைய சோசியல் மீடியா பட்டாங்க. இந்த காலத்துலேயே ஒன்றும் தெரில. அண்ணன் சீமான் வந்து பிரபாகரனை பேசலை, ஈழத்தமிழனை பேசலை அப்படின்னா இந்த விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடி குடி வந்து போச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு பேசுகிறளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து பேசுகிறேன், அந்த அர்ச்சனா வந்து பேசுகிறேன், சீமான் ஒன்றும் பண்ணலை. தமிழ் தேசத்தை தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறதே அண்ணன் சீமான் தான். அந்த தமிழ் தேசத்தை அந்த சீமான் பிடிக்கிற காரணமே தலைவர் மேலே பிரபாகரனும் ஈழத்தில் நடந்த அந்த பிரச்சனையும் தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், அந்த பாரிசாலன் வேறு அதை முதல்ல ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பாரிசாலன் என்ன செய்யலாம், பாரிசாலன் நம்மளுக்கு முதல்ல வீடியோ நிறைய பிடிக்கணும்னு வச்சுக்கலாம். பாரிசாலன் என்ன சொல்கிறாப்புல, ஏன் சீமான் இல்லைன்னா பிரபாகரன் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாரா? பிரபாகரன் யாருக்குமே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காதா? ஈழத்தில் நடந்ததெல்லாம் வேறு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன் சீமான் மட்டும்தான் பிரபாகரனை பார்க்க போனாரா? வைகோ போகலையா? நெடுமாறன் போகலையா? யாருமே போகலையா அப்படின்னு பாரிசாலன் வேறு பேசினாப்புல. இதே அர்ஜுன ராமநாதனா அவன் பேர், அவன் பேசினதா இதே பாரிசாலன் பேசினாப்புல. தமிழ் தேசியவாதி பாரிசாலன் பேசினாப்புல. அதாவது நிறைய விஷயங்கள் அண்ணன் சீமான் பண்ணுறது வர வர டிமோட்டிவேட் பண்ணி பேசுகிறாப்பா. அது என்ன விஷயம்னு தெரில பேக்ரவுண்டில். அதை அடுத்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதை ஒரு வீடியோவை போடணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் சீமான் பேசலாம் தெரிஞ்சிருக்காதியா? பிரபாகரனா யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஈழம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நீ வந்துட்டு நீ பேசி தெரிஞ்சிருச்சா? இல்லை வைகோ வந்து உள்ளே போனாப்லையே, வைகோ நான் சாப்பிட்டேன் ஆச்சுன்றாப்லையே, வைகோ வந்து ஏதாவது ஈழ பிரபாகரனை பற்றியோ ஈழத்தில் நடந்த அந்த கொத்து குண்டுகள் சாவுகளை பற்றியோ பேசியிருக்காப்லையா? இல்லை எனக்கு வைகோனால தான் பிரபாகரன் தெரிஞ்சுட்டு எவனா சொல்லியிருக்காங்கண்ணா. இன்னமும் சொல்கிறேன், அண்ணன் சீமான் பேசலாம் பிரபாகரனா யாருன்னே தெரிஞ்சிருக்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி குடி வந்து போச்சிருப்பாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ வேண்டாம்னாலும் கேட்டுக்கோ. பாரிசாலன் சொல்கிறேன், இப்போ வந்து இவன் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு இவனை ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இந்த கலாட்டா மீடியா மாமா மீடியா இருக்காங்க, எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இவன் ஒரு ஆள் சொல்லிட்டு உனக்கு பூரா கொடி தூக்கி. ஏன்னா இப்போ ஆட்சிக்கு தாவேக்கா வந்துருச்சுல, இப்போ வேறு வழி என்ன பண்ணுறது? தாவேக்காவுக்கு எவன் சொம்படிக்கிறானோ அவனை ஃபுல்லாக நம்ம சொம்படிச்சாதான் நம்ம ஃபீல்டில் வந்துட்டு டிஆர்பி ஏற்றிட்டு நம்ம கலா கட்ட முடியும்னு சொல்லிட்டு இந்த கலாட்டா மீடியா அந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக இப்போ கிளம்பிட்டாங்க. ரூட் மாஃபியானா இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்லி கிளப்பி அதுக்கு ஆதரவாக மக்களை வந்து சோசியல் மீடியாவில் அவங்கள ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரதை.
இப்போது அண்ணன் சீமானுக்கு எதிராக இந்த வெண்ணையை கொண்டாந்து பாடியிருக்காங்க. யாருன்னா அர்ஜுனா ராமநாதனா அவனை கொண்டாந்து பாடியிருக்காங்க. இது எங்கெங்கே போகுதுன்னு பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறான்றதை நம்ம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம தெரிவிப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்ம உறவுகள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அல்லாத உறவுகளும் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மருது, நான் தமிழர். தொடர்ந்து நம்மளோட சேனலில் விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் வரும். விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் அனைத்து மக்களுக்கும் தான். நம்மளுக்கு தெரிஞ்சதை விவசாயம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லுங்கள். நம்ம தெரியாத விஷயங்களை எடுத்துக்கிறோம். இல்லை நான் சொல்கிற விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தி அதனால் ஓரளவு முன்னேற்றம் வந்தால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறாந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலையும் ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.